பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 24 செப்டம்பர் 2025 நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஐநா சபையில் பேசியிருக்காரு ட்ரம்ப். போரை நிறுத்தாவிட்டால் கடும் வரி விதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யாவை சொல்லியிருக்காரு. இதில் மெயினாக வந்து இந்தியாவையும் சைனாவையும் அதிகமாக பேசியிருக்காருப்பா. அதாவது நம்ம கச்சா எண்ணெய் வந்து வியாபாரம் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை ரஷ்யா கொடுக்குறதுனால தான் அவங்க வந்து போரை நிப்பாட்டவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தா இதில் எதுவுமே கிடையாதுப்பா. இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. என்ன அப்படின்னா, ஐநாவோட பொதுச் செயலாளர், இப்போதைக்கு ஐநாவோட பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா ஆண்டோனியா குட்டரெஸ். சரியா, ஆண்டோனியா குட்டரெஸ் இவர் தான் வந்து ஐநாவுக்கான இப்போதைக்கு பொதுச் செயலாளர். சரியாப்பா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க, அதை வழங்கியிருக்காங்க. சரியா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ 2025 தாதா சாஹிப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டிருக்குப்பா. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது உள்ள எதுவுமே இல்லை, ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூஸ் நிறையா இருக்குது இந்தியா ஓரியன்டாக வரும்போது. இந்த இது பாருங்கள், விரைவில் வந்தே பாரத் படுக்கை வசதியுடன் கூடிய ரயில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படுக்கை வசதியுடன் கூடிய ரயில் எங்கே தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. டெல்லியில் உள்ள ஷக்கூர் பஸ்தி அப்படின்ற பணிமனை. சரியா, இது கூட மேபி கேட்கலாம். படுக்கை வசதியோட, ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஐசிஎஃப் தான் பார்த்துருப்போம், இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் இருக்கல, பெரம்பூரில் இருக்கல, அதை தான் நம்ம பார்த்துருப்போம். பட் வந்து இந்த படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் எங்கே தயாரிக்கப்படுதுன்னா டெல்லியில் உள்ள ஷக்கூர் பஸ்தி அப்படின்ற பணிமனையில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குப்பா. சரியா, எங்கே இன்னும் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் விட போகிறாங்கன்னு சொல்லலை. மேபி பீகாரில் வந்து இந்த கடைசி இந்த வருட கடைசியில் வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால, சட்டசபை தேர்தல் இருக்கிறதுனால மேபி அதில் விடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவை இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரியா, அடுத்தது இந்தது, அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. சரிங்களா, அதாவது நம்மளுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெயினாக யாருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஆயுஷ்மான் பாரத் இலவச காப்பீட்டு திட்டம். சரியாப்பா, அதாவது இது வந்து இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக மெயினாக கொண்டு வந்தது. அதாவது அமைப்பு சாரானா என்ன, அவங்களுக்கு வந்து பிஎஃப் பிடிக்க மாட்டாங்க, டெய்லி வந்து தினக்கூலிக்கு வேலைக்கு போவாங்க. அன்றைக்கி போனாங்கன்னா அன்றைக்கி சம்பளம். சரியா, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்ற போது டக்குன்னு அவங்களால செலவு பண்ண முடியாது. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி கொண்டு வந்ததா என்ன அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 செப்டம்பர் 23 கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா, இதில் பாருங்கள், வருமானம் குறைவாக கொண்ட குடும்பங்களை உள்ளடக்கியது. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவம் பார்த்துக்கலாம். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். 70 வயசுக்கு மேலே இருக்க குடிமக்களும் இதில் சேர்த்துருக்காங்கப்பா. அதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. ஏன்னா 60 வயசுக்கு மேலே போனாவே யாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் தரமாட்டாங்க. ஸோ அதுக்காகவே 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் எல்லாத்துக்குமே மருத்துவ காப்பீடு வழங்குறது தான் என்ன அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம். சரியா, அதே மாதிரி 55 கோடி பயனாளர்கள் இன்ன வரை இருக்காங்களாம்ப்பா. சரியா, இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே மொத்தம் 55 கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது போக, அதாவது சுகாதாரத்துறைக்கு அரசோட செலவினம் 29% 48% அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த திட்டத்தினால ஒருத்தவங்க வந்து சராசரியாக 63% அதாவது செலவு. சரியா, அதாவது எப்படி சொல்கிறது, சுகாதாரத்தில் மக்களோட செலவு இதுக்கு முன்பு 63% இருந்துச்சு, அது 39% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, வேற இந்த உலகளாவிய புத்தாக்கு குறியீடுன்னு சொல்லுவாங்க. புத்தாக்க குறியீடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசாக ஒரு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சா அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்குவாங்களப்பா, அதுதான். சரியா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த 3 ஆண்டுகளில் 10 முன்னணி நாடுகளில் ஒன்றா இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, இப்போ 2015 91வது இடத்துல இந்தியா இருந்துச்சு இந்த புத்தாக்க குறியீடில். 2025 38வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஸோ அதையும் நம்ம பேசிக்காக பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி டெல்லியில் உணவுத்துறை கண்காட்சி நடக்குதுப்பா. உலக உணவு இந்தியா அப்படின்ற கருத்துரு அடிப்படையில். சரியா, சர்வதேச உலக உணவு கண்காட்சி டெல்லியில் பாரத மண்டபத்தில் நடைபெறுது. ஸோ இது எண்டாரப்ப நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். சரியா, பேசிக்காக நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட், ஓகே. அடுத்து பாருங்கப்பா, இந்தது
வளர்ச்சி அடைந்த பாரத ஹேக்கத்தான். இது என்னன்னா பள்ளி மாணவர்களோட கண்டுபிடிப்பு புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து முன்னேற்றதுக்காக கொண்டு வரக்கூடியது தான் இந்த திட்டம்ப்பா. சரியா, பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்பு திறனை ஊக்குவிப்பதற்காக வளர்ச்சி அடைந்த பாரத ஹேக்கத்தான் என்ற புதிய முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் பள்ளிகளில் 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து இது இணைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை வந்து இதை உள்ள இணைக்க போகிறாங்க. ஸோ இதோட முன்னெடுப்பு வந்து 4 பேசிக் தீமை கொண்டதுப்பா. சரி, ஆத்ம நிர்பார் பாரத் ஒன்று, சுதேசி உள்நாட்டு தயாரிப்புக்கு குரல் கொடுப்பது, வளமான பாரதம் அதாவது 2047 விஸ்கித் பாரத் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி இது கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ரைட், ஓகே. வேற இந்த இன்னைக்கு ஃபுல்லாக முக்கியமான நியூஸ் தான்ப்பா. அதாவது பேலந்தோர் விருதுன்னு கொடுப்பாங்க. யாருக்குன்னா யாரெல்லாம் ஃபுட்பாலில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பேலந்தோர் விருது கொடுக்கப்படும். சரியாப்பா, அதில் வந்து சிறந்த வீரர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவர் இருக்கார்ல, இவர் தான் உஸ்மான் டெம்பேலே. சரியா, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பிரான்ஸ் நாட்டோட உஸ்மான் டெம்பேலே இவர் தான் வந்து சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஐடானா பொன்மட்டி. சரியா, இவங்க வந்து தொடர்ச்சியாக 3ஆவதோட வாங்குறாங்க. இந்த ஐடானா பொன்மாட்டி இவங்க வந்துட்டு இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, சிறந்த வீராங்கனை ஸ்பெயின். சரியாப்பா, அதாவது உஸ்மான் டெம்பலே இவர் வந்து ஃப்ரான்ஸு, ஐடனா பொன்மாட்டி இவங்க ஸ்பெயின். சரியாப்பா, இவங்க 2 பேரும் சிறந்த வீராங்கனை விருது வாங்கியிருக்காங்க. இவங்க தான் ஐடனா பொன்மாட்டி. சரியா, ஸோ அது போக உள்ள நிறையா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொடுத்துருவோம். சரியாப்பா, அண்டர்லைன் பண்ணதை மட்டும் நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 21 வயதுக்குட்பட்டவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சிறந்த ஸ்ட்ரைக்கருக்கான விருது ஆடவர் பிரிவில் ஸ்வீடன் வீரர் விக்டோரியா கியோக்ரெஸ், இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட்டு நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு எழுதிக்கோங்க. சரியாப்பா, இது நம்ம ஃபுல்லாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்து நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இது கொடுத்துருவோம். சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து இந்த பாருங்கள், பெரிய கப்பல்களுக்கு உட்கட்டமைப்பு அந்தஸ்து வழங்க போகிறாங்களாம். ஸோ ஒரு சில கப்பல்களுக்கு தான் வந்து உட்கட்டமைப்பு அந்தஸ்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன கப்பல்களுக்கு இப்போ 10,000 டன்னேஜ் சரியா இருக்கக்கூடிய இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கப்பல்களுக்கும் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னா உட்கட்டமைப்புக்கான அந்தஸ்து கொடுக்க போகிறாங்கப்பா. ஸோ இது மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது வெளிநாட்டு கடன்கள் ஒரு கப்பல் நிறுவனம் வாங்கினாங்க ஈஸியாக வாங்கலாம். அது போக வரி விலக்கு பத்திரங்கள் இதெல்லாம் ஈஸியாக வந்து பதிவு பண்ணலாம். சரியா, அப்போ 10,000 டன்னேஜுக்கு மேலே இந்தியாவை ஓனர்ஷிப்பாக கொண்ட கப்பல், இந்திய கொடியை வச்சிருக்கக்கூடிய இந்தியாவை ஓனர்ஷிப்பாக கொண்ட கப்பல்களுக்கு, பெரிய கப்பல்களுக்கு 10,000 டன்னேஜுக்கு மேலே இருக்க கப்பல்களுக்கு உட்கட்டமைப்பு அந்தஸ்து கொடுக்க போகிறாங்க. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது இதான் பாமி. சரியா, தேசிய திரைப்பட விருதுகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இது பாருங்கள், சிறந்த நடிகர் விருது. சரியா, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷாருக் கானுக்கு கொடுத்துருக்காங்க, ஜவான் அப்படின்ற திரைப்படத்துக்காக. சரியா, 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஒன்று ஷாருக் கானுக்கு ஜவான் திரைப்படத்துக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் அப்படின்ற படத்துக்காக விக்ராந்த் மாசே. சரியா, விக்ராந்த் மாசே, அதாவது 2 பேரும் வாங்கியிருக்காங்க. ஷாருக் கானும் விக்ராந்த் மாசேவும். ஷாருக் கான் ஜவான் படத்துக்கு வாங்கியிருக்காரு, விக்ராந்த் மாசே வந்து 12th ஃபெயில் அப்படின்ற படத்துக்கு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பாருங்கள், சிறந்த நடிகைக்கான விருது மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே அப்படின்ற திரைப்படத்துக்காக ராணி முகர்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எது அப்படின்னா 12th ஃபெயில். சரியா, அதே மாதிரி சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்படம் வந்து 12th ஃபெயில். சரியாப்பா, சிறந்த இயக்குனர் யார் அப்படின்னா தி கேரளா ஸ்டோரி படத்தை இயக்குன சுதீப்தோ சென். சரியா, தி கேரளா ஸ்டோரி இயக்குன சுதீப்தோ சென்னுக்கு சிறந்த இயக்குனர் விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாத்தி படத்துக்கு மியூசிக் போட்டதுக்காக இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்ராஜுக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது கொடுத்துருக்காங்கப்பா வாத்தி படத்துக்கு. சரியா, அது ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ் திரைப்படம் பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சிறந்த திருகதை, அதாவது சிறந்த திரைக்கதை. சரியா, சிறந்த திரைக்கதை, சிறந்த தமிழ் படம், சிறந்த துணை நடிகர். சரியா, MS பாஸ்கர், இந்த 3 பிரிவில் கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி சிறந்த துணை நடிகை விருது ஊர்வசி கொடுத்துருக்காங்க, உள்ளொழுக்கு அப்படின்ற மலையாள திரைப்படத்துக்காக கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, இது எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணி கூட எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை கேட்டு நீங்கள் எழுதிட்டாலும் சரிப்பா. ஸோ இன்னைக்கு நியூஸ் வந்துட்டு அவ்வளோதான். சரியா, 24 செப்டம்பர் ரொம்ப முக்கியமான நியூஸ் பேப்பராக இருக்குது. அவ்வளோ நியூஸ் வந்து உள்ளே இருக்குது. சரியா, நீங்கள் இந்த பேலந்தோர் விருது மட்டும் அவ்வளோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சிறந்த வீரர் வீராங்கனை கால்பந்து விளையாட்டு கொடுக்கப்படுறது பேலந்தோர் விருது. இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. நன்றிப்பா.